வரதோ வரதோ. சேது ரொம்ப படுத்துறான், கொஞ்சம் வாயேன். டேய் 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 இருடா டேய் டேய். ஏய் ஏன்டா கத்தி கூட போட்டு முதல்ல எந்திரிச்சு உட்காரு. எழுந்திரி. அது முடிஞ்ச தண்ணி எழுந்து ஓடி போடா. எங்க ஐயா கைவனத்தை பாத்தீங்களா? ஏய் என்னது இது? எங்க அப்பா குதிர்குல இல்லைங்கிற மாதிரி. இங்க பக்கத்துல யாரும் டாக்டர் இருக்காங்களா? இருக்காரு. ஆனா அவருக்கு பக்கத்துல உங்க மாமனா இருக்காரு. பரவாயில்லையா? பரவாயில்ல, கூட்டு போயா. மாட்டிப்போமே. நீ மாட்டிக்குவ. இதுக்கா இந்த கத்து கத்துற? அசிங்கமா ஏதாவது சொல்ல போற போயா. இங்கேயும் வலிக்குதா? அப்ப இங்க ஒரே கெட்ட வார்த்தையா 38 வகையா சொல்றான். பலே கிளாடி தான் போ. எல்லாம் மறந்துதான். நிறைய உப்பு போட்டு தண்ணி விடுங்க. அவரும் ஊத்துறாரு, நீயும் காமிச்சிட்டு இருக்க. நல்ல வேலை மச்சி, சரக்கு விட விட்டாரு. ஊருக்கு மட்டும் தரந்தாரு வச்சுக்க. நான் விசாலாம் ரெடி பண்ணிட்டோம் நம்பி. இந்த பாருங்க பவளக்குடி. ஜெயக்கொடி. பவளக்குடி இவ்வளோ நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் சீரியஸாக பேசலாமா ஜெயராஜ்? இந்த பாருங்க ஜெயக்குடி, இந்த தொழில் இதெல்லாம் சகஜம். எங்கே போயிட போகிறாங்க? அதெல்லாம் போச்சிடலாம். நீ என்ன பண்ணுறீங்கன்னா, நான் என்ன பண்ணு நீ சொல்லாத, நான் சொல்றதை நீ பண்ணு. நிறுத்து ஜெயராஜ், எரிச்சலா இருக்கு. மறுபடியும் போடுறேன். என்னடாச்சு? ஆனா ஒண்ணுடா, ஒருத்தனுக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான்டா. நான் எவனையே பார்த்தேன். வரட்டும் 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 வர சொல்லுவான், தொட்டுடுவான் அவன். மிரட்டு மாதிரி இருக்கு. டேய் இல்லை, நான் தின்ன முடியாது. டேய், இந்த காஞ்ச ரொட்டியை டெய்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா? நீங்களும் நான் என்னால் தின்ன முடியாது. இங்கே பாடுற, அந்த காலத்தில் பீரங்கி தயாரிக்கிறப்ப குண்டு சரியாக வெடிக்குதான்னு பார்க்க குண்டோட சேர்த்து அவனுங்களையும் வச்சு வெடிப்பானுங்களா? காமெடியா இல்லை? அப்ப குண்டு தயாரிச்சவன ஏதோ கட்டுவானுங்க. தலையை கட்டுவாங்க. நான் இங்கே காட்டு கத்திட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாம் குண்டு பீரங்கி குத்தாடி பேசிட்டு இருக்கீங்க. டேய் வரது, என்னால் முடியலடா. நான் சின்ன வயசுல இந்த சப்பாத்திலாம் சாப்பிட மாட்டேன்டா. டேய் இங்கே இதுதான் கிடைக்கும். முடிஞ்சா சாப்பிடு, இல்லை இதையும் சேர்த்து அவன் சாப்பிடுவான். சாப்பிட செய்வீங்களா நீங்க? ஒரு பங்கு மிச்சம். துப்பாக்கி டேஞ்சரா துப்பு கொடுக்கு டேஞ்சரானா? துப்பு கொடுக்குறது தான். நம்ம எதிரிங்கிட்ட துப்பாக்கி இருக்கிறதே தப்பு. துப்பாக்கியோட துப்பு கொடுக்குறது மகா தப்பு.
வாங்கின எனக்கு தாங்க தெரியாதா? ஒரு திருடன் கிட்ட இருந்து இன்னொரு திருடன் தூக்கிட்டு போயிருக்கான். இதில் தப்பு என்ன ரைட் என்ன? அடுத்த தடவை ரைட்டா தப்பான்னு சாய்ஸ் கொடுத்தா ரைட்டா முடிவெடு. ரைட்டா? வெடிகுண்டு, துப்பாக்கி, பீரங்கி இந்த மாதிரி ஆயுதம்லாம் மனுஷன் தோத்து போனதோட அடையாளம் பிரதர். உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். போலாமா? வீட்டு வாசல்ல போகன் வில்லா, சிலோன் ரேடியோ. எதிர்பார்க்காத நேரத்துல என்னை கட்டிட்டு பாடுற எங்க அம்மாவோட அந்த குரல். அழியாத குளங்கள் தானே அம்மா கூட ராணி பாரடைஸில் பார்த்த படம். அம்மானா ரொம்ப இஷ்டமோ? ஏன் உங்களுக்கு பிடிக்காதா? இந்த பாட்டுல ஒரு அழகான வரி வரும். இணைந்த வாழ்வில் பிரிவும் இல்லை, தனிமையும் இல்லைன்னு. அப்ப மட்டும் அம்மா குரல்ல சொல்ல முடியாத ஏதோ ஒரு சோகம் ஒட்டி இருக்கும். அப்பெல்லாம் என்னை இருக்க கட்டிப்பாங்க. அதுக்கு அர்த்தம் அந்த வயசுல எனக்கு புரியல. என்னாச்சு? எனக்கும் அப்போ புரியல. ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரசித்த பாட்டே நீங்களும் ரசிக்கும் போது. என்ன வருதோ தப்பிக்கிறாரா? வெளியே போய் நம்மளை காட்டி கொடுக்கலாம். ஏய் விடு, போ போடா. அதான் உள்ள போட்டு சாத்தியாச்சுல, போங்க. இந்த உள்ள விட்டு விடு. சரக்கா ஜமீன் செத்துக்கிட்டு போயிட போறான். சொல்றது செய். அவசியம் இல்லை. இது முளைச்சப்போ நீ தென்னையா பிடிச்சி நடந்திருப்ப. தள்ளு. நிறச்ச மாதிரி தான் அனுபவம்னா அதை நம்ம நான் தயாரா இல்லை. ரத்னா, ரத்தம் சூடாக இருக்குல்ல, தான் ஆறுனா சரியாக போயிடும். பயப்படாத, உன் ஃப்ரெண்டு செத்துற மாட்டான். ம், ஆகுனா உதைக்கிறோம், அடுத்த வாட்டி அம்மிக்கலை வைக்கிறேன். ஏய் வா. வலிக்கிறா.